اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن أبا هريرة رضي الله تعالى عنه يقول قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل كل عمل ابن آدم له إلا الصيام فإنه لي وأنا أجزي به والصيام جنة فإذا كان يوم صوم أحدكم فلا يرفث يومئذ إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم رسول كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நோன்பின் மாண்புகள் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எப்படியெல்லாம் நோன்பாளிகள் இருப்பது என்பது, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் மைந்தனுடைய ஒவ்வொரு செயல்களும் அவனுக்கே உரியதாகும், நோன்பை தவிர. நோன்பு எனக்கு உரியதாகும், அதற்கு நானே நற்பலன் வழங்குவேன் என வலிவும் மாண்பும் உடைய அல்லாஹ் கூறுகின்றார். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். உங்களில் ஒருவர் நோற்றிருக்கும் நாளில் அருவருப்பான ஆபாச பேச்சுக்கள் பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரையும் அவரை ஏசினால் அல்லது வம்புக்கு இழுத்தால் நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று அவர் கூறிவிடட்டும். முஹம்மதின் உயிரில் எவர் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை மறுமை நாளில் அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணம் மிக்கதாகும். நோயாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று, நோன்பு துறக்கும் போது நோன்பு திறப்பதை முன்னிட்டு அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். தம் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இதில் நாம் பார்க்கக்கூடியது, அல்லாஹ் தஆலா முதன்மையாக சொல்லும் பொழுது ஆதமுடைய மகன் மைத்துனருக்கு எல்லா அமல்களும் அவனுக்குரியதாக இருக்கு. இந்த மனிதனுக்கு தொழுகை தொழுகின்றான், ஜகாத் கொடுக்கின்றான், ஹஜ் செய்கின்றான் என்றால் எல்லாம் இவனுக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இவன் செய்வான், நான் தாங்க தொழுகையாளி, வேற யாரும் தொழுகையாளி இல்லைங்க. பாருங்க, நான் 5 வருஷம் தொழுகிட்டு இருக்கேன், இந்த சும்மாவே உட்கார்ந்து இந்த கரெக்டர்ல உட்கார்ந்து வெட்டித்தனம் பேசிக்கிட்டே உட்கார்ந்துருவான். இந்த ஒரு இவர்களுக்குரிய ஒரு அகம்பாவம், அதாவது பெருமை என்பது வந்துவிடும். அதற்கு ஜகாத் ஒரு மனிதன் குறிக்கின்றார், தான் தான் கொடை வல்லன் என்பதை காட்டுவது போன்று இவர் செய்து கொண்டே இருப்பாரு. எல்லாம் சொல்லணும். தலைப்பு செய்தியில என் பேர் வரலாற்றுல பெரிய போஸ்ட் அடிச்சு பிளஸ்ல என் பேரை கொடுத்ததாக வரணும்.
இப்படி பேருக்காக வேண்டி முகசூலுக்காக வேண்டியும் செய்ய வேண்டியது இருக்கின்றது. இதெல்லாம் மனிதனை சார்ந்ததாகவே இருக்கும். அவன் ஹஜ்ஜி செய்யறான், நான் தான் ஹாஜி, நான் தான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஹாஜி. அவர் தான் அங்க பார்த்தோம்னா இந்த ஊர்ல யாருமே போகல, நாம தான் போயிட்டு வந்திருக்கீங்கிறது கூட அவர் அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஒரு ஆட்டம் போடுவார். அப்ப இதெல்லாம் பெருமைகள் அங்கே அவரை சூழக்கூடியதாக இருக்கிறது. தன்னை பெரிய ஆட்களாக காட்டுவதற்குரிய வழிவகைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த அமல்கள் எல்லாம் மனிதனுக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இதனுடைய கலப்படம் முகஸ்துதி எனக்கூடிய ஒரு கலப்படம் இதில் சேரக்கூடியது இருக்கிறது. ஆனால் மண்ணில் நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்பாகின்றது எந்த இடத்திலையும் கலப்படம் என்பது வர முடியாது. அதனால அல்லாஹ் சொல்றான், இது எனக்குரியது, நோன்பு இவன் வைக்கக்கூடியது எனக்குரியது. ஏன் ஒரு நோன்பாரி நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பசி, தாகம், அவனுடைய இச்சை அனைத்தையும் அதில் அடக்குகின்றான். இவனுடைய மனோ இச்சையில் இருந்து எல்லாவற்றையும் இவன் அடைத்துக் கொண்டேதான் தீர வேண்டும். அதனால இவன் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்க முடியாது. இவன் அந்த பசியுடைய தகுந்த அவன் வாடிட்டு தான் போகணும். ஒரு பெருமைக்குரிய ரேகைகள் அங்க ஓடாது. அப்ப இவன் நோன்பாளிகள் மட்டும், நான் நோன்பு மட்டும் அது எனக்குரியது. இவன் இது போன்று இருக்கக்கூடிய சமயங்களில் யாராச்சும் சைத்தா வருவான். சைத்தா இல்லாத இடம் கிடையாது. கபிரிஸ்தானுக்கு போனா சைத்தா வரமாட்டான் நாளைக்கு. பாக்கி எல்லா இடத்துலயும் சைத்தான் இருப்பான். எல்லா இடத்துல இருக்கும்போது இப்பொழுது சைத்தான் வந்து இருப்பான். இருந்து சொல்லுவான், சண்டைய முடியும் பாரு, அவன் அப்படி செய்யறான், இவன் எப்படி செய்யறான், சண்டைய முடியும். ஏன் உங்களுடைய நோன்பை கஷ்டப்படுத்த வேண்டும், உங்களால் நோன்பு நோக்க முடியாத அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய நினைப்பு. அதனால தூண்டுவான். அதனால உங்களை யாராச்சும் வந்து இருக்கிறாங்க, சந்தைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க, நான் நோம்பாளிப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. அதே சமயத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்களும் ஆபாச பேச்சுக்கள், தேவையில்லா பேச்சுக்களை நீங்கள் பேசாதீங்க. நீங்க சர்வசாதாரணமா திட்டிட்டு இருப்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதிகமான பேச்சுக்கள், உலகத்துடைய பேச்சுக்கள் அதிகமாக வருமானங்களுக்கு தூண்டப்படும். எல்லாம் சைத்தானுடைய ஒரு தூண்டுதல். இப்ப இந்த சமயத்துல என்ன செய்யணும், நோன்பாளியும் இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க திட்டாதீங்க, நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு நீங்க விலகி வந்துருங்க. ஏன்னா உங்களுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடைகள் கூட துர்நாற்றமாக தெரியலாம் மற்றவர்களுக்கு. ஆனால் அது நறுமணமாக அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ் தஆலா வைக்கின்றான். உன்னுடைய வாடைகள் இருக்கிறது, நோன்பாளிகளுடைய அந்த வாடை கஸ்தூரி மனத்தை விட நறுமணம் மிக்கதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருகின்றான். இவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கிறது. நோன்பு இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கஞ்சியை வச்சு எடுக்கூடியது ஒண்ணு எத்தனை நிமிஷம் இருக்கு, இந்த செகண்டுகளை எண்ணிக்கிட்டு நாம் இருப்போம், நிமிடங்களை எண்ணிக்கொண்டு அந்த அவனுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளை அல்லாஹ்வே இவன் தரிசிக்கக்கூடிய நேரம் வரும். அந்த சமயத்தில் அல்லாஹ்வை இந்த நோன்பாளிகள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளங்கி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வந்தவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாக்கத்தாவுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.